கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தேவனுடைய பாதத்தில் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் செய்திக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 5வது அதிகாரம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 13வது வேத வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையில அவர் விதமாய் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அதனுடைய 1வது வசனத்திலிருந்து நாம் வாசித்து பார்த்தால் இயேசு கிறிஸ்து அவர் மலையின் மேல் ஏறின பொழுது திரளான ஜனங்கள் ஸ்தோத்திரம் அவருடைய பிரசங்கத்தை கேட்பதற்காக கூடினார்கள். அவர் தம்முடைய வாயை திறந்து அநேக காரியங்களை அவர் என்ன செய்தார்? அவர் ஊமையாக சொல்லி அவர் பிரசங்கித்தார். அமிதமாக இயேசு கிறிஸ்துனுடைய பிரசங்கத்தை கேட்டதான அந்த ஜனங்களுக்கு இயேசு சொல்கிறார், நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். ஒரு உப்பானது அதுல சாரம் இல்லை என்று சொன்னால் அது எதற்கு உபயோகப்படும்? அது வெளியில கொட்டப்படுவதற்கும் மனுஷரால மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாகத்தான் அந்த உப்பு காணப்படும். ஆகையினால ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், நீங்க இந்த பூமியில வாழ்கிற இந்த நாட்களில சாரம் உள்ள உப்பாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க சாரம் உள்ள உப்பாக நீங்க ஜீவித்தா நீங்க அநேகரால கனம் பண்ணப்பட்ட தெய்வ பிள்ளைகளாய் காணப்படுவீர்கள். அநேகருக்கு ஆசீர்வாதமான தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் காணப்படுவீர்கள். ஸ்தோத்திரம். உங்க ஜீவியத்துல உப்பாயிருக்கிற உங்க ஜீவியத்துல சாரம் இல்லாவிட்டால் ஆண்டவர் சொல்கிறார், வெளியில கொட்டப்படுவதற்கு ஏதுவாய் காணப்படுவீர்கள். மனுஷரால் அது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாகத்தான் காணப்படும். அது யாருக்கும் பிரயோஜனப்படாது என்று சொல்லுகிறார். சோத்திரம். நீங்க ஒரு நல்ல சாட்சியை கூட நீங்க கேட்டீங்க பாருங்க. வெளியில கர்த்தர் கொண்டு போய் இங்க இருந்து கொண்டு போய் ஆண்டவர் ஒரு ஊழியக்காரியாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அமிதமாய் உப்பை போல மாறி சாரமுடையவர்களாக நம்முடைய ஜீவியத்தில் அநேகருக்கு ஆசீர்வாதமாக நாம் திகழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாய் காணப்படுகிறது. அதற்காகத்தான் இயேசு நம்மை தேடி வந்திருக்கிறார். அதற்காக தான் இயேசு நம்மை ரட்சித்திருக்கிறார். அதற்காக தான் இயேசு நம்மை பரிசுத்த ஆவியினால அவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் உப்பை போல சாரமுடையவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொல்கிறாரே. அப்படியானால் இந்த உப்பினுடைய தன்மை என்ன? நாம் எப்படி அதை பார்த்து நாம் ஜீவிக்க வேண்டும் என்பதை 3 வார்த்தையில நாம் வேகமாக நாம் தியானிக்க போகிறோம். 1வது உப்பினுடைய தன்மையை குறித்து நாம் வேதத்தில் நாம் வாசித்து பார்த்தால் யோபுனுடைய புஸ்தகம் அதனுடைய 6வது அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வேதவசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வேதவசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். உப்பில்லாத பதார்த்தத்தை ருசியில்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ என்று சொல்லி இந்த வேதத்துல நான் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். ருசி இல்லாத ஒரு பதார்த்தத்தை அதுல உப்பு இல்லாம அதுல உப்பு போடாம நம்மளால சாப்பிட முடியுமா என்று சொல்லி கேட்கிறார். பாருங்க. ஸ்தோத்திரம். நாம் அநேக பணத்தை செலவழித்து நாம் சாப்பிடுவதற்காக அநேக
உணவுகளை நாம் வாங்குகிறோம், பொருட்களை வாங்குகிறோம், வீட்டிலே கூட நிறைய பணத்தை செலவழித்து வாங்கி நம்ம சமையல் பண்ணுகிறோம். ஆனா பாருங்க, அதுல ஸ்டோத்திரம் உப்பு மாத்திரம், உப்புக்கு ரொம்ப பணம் இல்லை, அதெல்லாம் ரொம்ப சீப்பர் ரேட்டா தான் இருக்குது. பாருங்க, அந்த சீப்பர் ரேட்டா இருக்கிறதான இந்த உப்பை நாம அதுல போட்டா மட்டும்தான் அந்த உணவு எப்படி இருக்கிறது, அது சுவையாக மாறுகிறது. இந்த உப்பு அதுல போடலைன்னா அந்த உணவுக்கு நம்ம எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கி, நிறைய பணம் கொடுத்து வாங்கி நம்ம சமையல் பண்ணாலும் அதுல வேற எத்தனை ஐட்டங்களை அது நல்ல டேஸ்ட் கொடுப்பதற்கு, நல்ல மனம் வீசுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் பொருட்களை அதோடு கூட நாம் சேர்த்தாலும் உப்பு மாத்திரம் அதில் சேர்க்காவிட்டால் பாருங்க, அதற்கு சுவையே இருக்காது. ஸ்தோத்திரம். பாருங்க, சொல்லுவாங்க, நம்ம ஸ்கூல்ல கூட படித்திருக்கிறோம், உப்பில்லாத பண்டம் எங்கே இருக்குமா? உப்பில்லாத பண்டம் குப்பையில. அப்படிப்பட்டதான உப்பு இல்லை என்று சொன்னால் அதை எந்த மனுஷனாலும் சாப்பிட முடியாது. அதை என்ன செய்திருவாங்க? கொண்டு போய் குப்பையில என்ன செய்திருவாங்க? கொட்டுவாங்க. அப்படியானா இந்த உப்பினுடைய தன்மை என்ன பாருங்க, எவ்வளவு விலையேற பெற்றதா இருந்தாலும் இந்த உப்பு இல்லாவிட்டால் மனிதன் சாப்பிட முடியாது, அதற்கு சுவை இல்லை. ஆகையினால இந்த உப்பை பாருங்க, எந்த பொருளுக்கு கூட நாம போட்டாலும் அது கரைந்து அந்த பொருளுக்கு அது என்ன செய்கிறதுனா சுவையை கொடுக்கிறது. அல்லேலூயா. தான் கரைந்து எங்கே போடுகிறார்களோ அந்த பொருளுக்கு, அந்த உணவுக்கு அதுல போட்ட சில நிமிடத்துக்குள்ளாக கரைந்து அந்த உணவுக்கே அது என்ன செய்கிறது? சுவையை கொடுக்கிறது. இந்த உப்பு மாத்திரம் நீங்க எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கியிருக்கீங்க, என்ன மட்டும் ரொம்ப அற்பமா சீப்பர் ரேட்ல வாங்கிட்டு வந்துருக்கிறீங்க, ஆகையினால நீ போட்டாலும் நான் கரைய மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிடந்தா அந்த உணவுக்கு சுவை வருமா? வராது. அது கரையாம அப்படி கிடந்தா எடுத்து சாப்பிடுகிற நேரத்தில் அந்த உப்பினுடைய பரல் மட்டும் நமக்கு வாயில வந்தாலும் என்ன செய்து விடும்? அவ்வளவுதான், அப்பா இது என்னப்பா உப்பு அப்படின்னு சொல்லி இதை புசிக்கிற நாடியில ஆமா சாகவே சாவா என்று சொன்னது போல என்ன செய்கிறோம்? அப்படியே துப்பிடுவோம். பாருங்க, அப்படியானா நாம் புசிக்கிற எல்லா உணவுக்கும் சுவையை கொடுப்பதற்காக இந்த உப்பை அதுல போட்ட உடனே அது அப்படியே கரைந்து விடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தான் கரைந்து கரைந்து ஒன்றுமில்லாமலாகி அதை மற்ற பொருளுக்கு சுவையை கொடுத்து இந்த உலகத்தில் வாழ்கிற மனுஷர்களை அதனால போஷித்து அந்த மனுஷனுடைய பசியை ஆற்றி அந்த மனிதர்களை வாழ வைக்கிறது தான் இந்த உப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், நீயும் உன்னுடைய வாழ்க்கையில இந்த உப்பை போல தான் நீ வாழணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீயும் உன்னுடைய வாழ்க்கையில கரையணும். அப்படியானா நீ கரையணும்னு சொன்னா உங்க சரீரத்தை கொண்டு போய் நல்லா கரைச்சி நல்ல எக்ஸசைஸ் பண்ணி பாடியினுடைய வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி அல்ல. கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்துல, கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறதான நன்மைகளில, கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற எல்லாவற்றிலும் உன்னுடைய வாழ்க்கையில பிறரும் அதுல பங்கெடுத்து அவர்களும் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக, அவர்களும் வாழத்தக்கதாக, அதுல அவர்களும் பயன்படத்தக்கதாக உன்னுடைய வாழ்க்கையில நீ அந்த காரியத்துல கொஞ்சம் கரையை விட்டு கொடுத்தீங்கன்னா அநேகர் அதுல பயன்படுவார்கள், அநேகர் அதனால உயிர் வாழ்வார்கள், அதனால அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அநேகர் உன்னை பார்த்தும் ஆசீர்வதிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறார், நீ உப்பாக இருக்க வேண்டும், உப்பாக இருக்கணும். அடுத்த வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நீ உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறாய் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இந்த உப்பும் இந்த வெளிச்சத்தை நாம் பார்த்தால் பாருங்க, இன்னைக்கு தான் நமக்கு நல்ல மின்சாரம் இருக்கிறது. ஆனா அந்த நாட்கள் எல்லாம் ஒன்னி மணன விளக்குன்னு சொன்னா அதற்கு திரி தேவை. தீ என்ன செய்கிறது? தான் எரிந்து அது அப்படியே கரைந்து 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 மனுஷர்களுக்கெல்லாம் அது வெளிச்சம் கொடுத்து இடறி விழாமல் நடக்க பண்ணுகிறது. மெழுகுவர்த்தி அது அப்படியே எரிந்து எரிந்து தான் கரைந்து மற்றவர்களுக்கெல்லாம் வெளிச்சம் கொடுத்து அவர்கள் இடறி விடாதபடிக்கு அவர்களை காப்பாற்றுகிறது. அல்லேலூயா.
உப்பு எப்படி தான் கரைந்து பிறரை வாழ வைக்கிறதோ, மெழுகுவர்த்தி எப்படி தான் கரைந்து பிறருக்கு வெளிச்சம் கொடுத்து அவர் இடறி விழாமல் காப்பாற்றுகிறதோ, ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், தேவனுடைய வசனத்தை கேட்கிற நீ உப்பாயிரு, நீ வெளிச்சமாயிரு, நீ ஒரு மெழுகுவர்த்தியாயிரு. உன்னுடைய வாழ்க்கையில நான் கரைய மாட்டேயா, ஆண்டவர் தந்த ஆசீர்வாதம் எல்லாம் என் மக்க காலத்திற்கு என்று சொல்லி நான் எந்த காரியத்தில் இந்த ஆசீர்வாதத்திலும் நான் கரையை விட மாட்டேன், கரையை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னா பைபிள் சொல்லுது, உனக்குள்ள சாரம் இல்லை. அல்லேலூயா. நீ சாரம் இல்லாத உப்பாய் இருக்கிறாய். நீ சாரம் இல்லாவிட்டால் இந்த சாரத்தினாலதான் அந்த கரைந்த அநேகருக்கு சுவை கொடுத்து வாழ வைக்கிறது. நீ சாரமே இல்லாத, மற்றவர்களுக்கு பிரயோஜனமே இல்லாத உப்பாய் இருந்தால் இயேசு சொல்லுகிறார், உன்னை வெளியில கொட்டுவதற்கும் அநேகர் உன்னை மிதிப்பதற்கு ஏதுவாகத்தான் காணப்படும் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுறா, உன்னை வெளியில கொட்டிடுவேன். அல்லேலூயா. அநேகர் உன்னை மிதிப்பதற்கு ஏதுவான சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில காணப்பட்டு விடும் என்று சொல்லுகிறார். ஆகையினால நீ உப்பை போல நீ கரைந்து பிறரை வாழவை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மற்றவர்களுக்கு நீ பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையில நீ வாழ வேண்டும். மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொரு வார்த்தையில நாம் வாசித்து பார்த்தால் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 19 22 வரைக்கும் இருக்கிற வசனங்களை நாம் வாசித்து பார்த்தா பாருங்க, எலிசா தீர்க்கதரிசனுடைய நாட்களில பாருங்க, ஒரு பட்டணத்திலிருந்து சிலர் வந்து சொல்லுகிறாங்க, எலிசாவை பார்த்து, இந்த பட்டணம் நல்ல பட்டணம், ஆனா ஸ்தோத்திரம், இங்க இருக்கிற தண்ணீர் அது கெட்ட தண்ணீர், ஆகையினால இந்த நிலமும் எப்படி இருக்கிறது, பாழ் நிலமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நல்ல பட்டணம் தான், ஆனா நல்ல பட்டணத்துல இங்குள்ள தண்ணீர் எப்படி இருக்கிறது, மிகவும் கெட்ட தண்ணீராய் இருக்கிறது. அதை வாயில வைக்க முடியாது, அதை குடிக்க முடியாது, அதை யூஸ் பண்ண முடியாது. அந்த தண்ணீர் கெட்ட தண்ணீராய் இருக்கிறதுனால மனுஷர் வந்து இந்த பட்டணத்துல குடியிருக்க முடியாமல் இந்த பட்டணம் அப்படியே பாழ் நிலமாய் இருக்கிறது என்று சொன்னார்கள். பாருங்க, எலிசா அந்த நேரத்தை சொன்னா, நீங்க அப்படியானா ஒரு தோண்டியில கொஞ்சம் உப்பை போட்டு கொண்டு வாங்க அப்படி சொல்லி கேட்டார். அல்லேலூயா. ஒரு தோண்டியில கொஞ்சம் உப்பை போட்டு கொண்டு வாருங்க அப்படி சொன்ன உடனே பாருங்க, ஒரு தோண்டியில என்ன செய்தாங்க, கொஞ்சம் உப்பை போட்டு எலிசாவிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. எலிசா என்ன செய்தாரா, அங்க இருக்கிறதான அந்த நீர்ல தண்ணீர்ல என்ன செய்தாரா, அந்த உப்பை அப்படியே தூவினாராம். அல்லேலூயா. அந்த உப்பை தூவிட்டு அவர் சொன்னாராம், இதை ஆரோக்கியமான தண்ணீராக மாற்றினேன், இனி ஒரு சாவும் நிலப்பாலும் இராது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த உப்பை அந்த தண்ணீர்ல போட்டதுனால பாருங்க, அந்த கெட்ட தண்ணீர் நல்ல தண்ணீராக மாறினது. இந்த உப்பு அங்க போட்டதுனால அந்த பாழான நிலம் மனித சஞ்சாரமான நிலமாய் மாறினது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1வது உப்பு, ஸ்தோத்திரம், அது தான் கரைந்து மற்றவர்களுக்கு சுவையை கொடுத்து அவர்களை வாழ வைக்கிறது. 2வது, இந்த உப்பு தான் கரைந்து கெட்ட தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றுகிறது. 3வது, இந்த உப்பு பாருங்க, அது கரைந்து பாழான நிலத்தை எல்லாம் மனிதர்கள் குடியிருக்கிற நல்ல நிலமாய் மாற்றி விடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு அத்தனைக்கும் காரணம் இதற்கு கரைந்ததுனால, இதனுடைய சாரத்தை அப்படியே கரைந்து பிறருக்காக விட்டு கொடுத்ததுனால பாருங்க, அநேகர் வாழ்கிறார்கள். இது கரைந்து விட்டு கொடுத்ததுனால அநேகர் அந்த தண்ணீரை பானம் பண்ணுகிறார்கள். இது கரைந்து விட்டு கொடுத்ததுனால அநேகர் குடியிருப்பதற்கு ஏதுவாக மாறினார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆகையினாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ இந்த பூமியில வாழும் பொழுது ஒரு உப்பாகத்தான் நீ வாழணும். அல்லேலூயா. நீ உப்பாக வாழணும். உப்பாக வாழ்ந்து நீ கரைந்து பிறரை வாழ வைக்க வேண்டும். நீ கரைந்து பிறருடைய கெட்ட தண்ணீரை நல்ல தண்ணீரா மாற்றணும். நீ கரைந்து பாழான நிலங்களை குடியிருப்பு நிலமாய் நீ மாற்றணும். நீ கரைகிற நேரத்துல தான் உன்னில் இருக்கிற சாரம் வெளிப்படுகிறது. இதனால அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இதனால கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து பரலோக ராஜ்யத்தில் கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா,
அல்லேலூயா. நீ கரையிலன்னா கர்த்தர் சொல்கிறார், உன்னை வெளியில கொட்டுவாங்க, அநேகர் மிதிப்பாங்க, அதே நேரத்துல நீ பரலோகத்துக்கு வந்து சேர முடியாது. அல்லேலூயா. நீ கரையவே மாட்டேன்னு சொன்னா நீ பரலோகத்துக்கு எப்படி வந்து சேருவ? இயேசு கிறிஸ்துவை பாருங்க, அவர் தன்னை கரைத்தார். எப்படி கரைத்தார்? அவருக்கு சரீரம் முழுவதையும் கிழிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார். பாருங்க, அதே நேரத்தில் அவருடைய சரீரத்தில் இருக்கிற அனைத்து ரத்தங்களையும் நமக்காக இந்த உலகத்தில் சிந்தினார். இயேசு மாத்திரம் தன் சரீரம் முழுவதை உச்சம் தலை முதல் இந்த உள்ளம் கால் வரைக்கும் அவருடைய சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுக்கலன்னா ஒருத்தரும் வியாதியிலிருந்து சுகமடைந்திருக்க முடியாது. இன்னைக்கு அநேகர் இயேசுவின் நாமத்தினால சுகமடைகிறார்கள் என்று சொன்னா, வியாதிகள் சுகமாக சொன்னா, இயேசு சரீரத்தில் கிழிக்கப்பட்ட அந்த காயங்களை ஏற்றுக்கொண்டதுனாலதான் அந்த தழும்புகளினால சுகமாகிறோம். அல்லேலூயா. இயேசு தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் இந்த பூமியில நான் சிந்த விடவே விட மாட்டேன், என் ரத்தம் எனக்கு வேணும் என்று சொல்லி வைத்திருந்தா இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. இயேசு தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் கூட இந்த பூமியில சிந்தினதுனாலதான் இன்னைக்கு உலகம் எங்கிலும் ரட்சிக்கப்பட்ட கூட்டம் ஆண்டவருக்காக கம்பீரமாய் எழுப்பி இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அவர் கரைந்தார், அவர் கரைந்து வாழ வைத்தார், அவர் கரைந்து ஜீவனை தந்தார், அவர் கரைந்து அநேகருக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் சுகத்தை அவர் தந்திருக்கிறார். ஆகையினாலதான் அந்த இயேசு சொல்கிறார், நீ என் இதே போல உப்பை போல நீ கரைந்து உன் சாரத்தை வெளிப்படுத்து, நீ கரைந்து நீ அநேகரை வாழ்வை வைப்பதற்கு ஏதுவாய் காணப்படு என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவதாக வேதம் என்ன சொல்லுகிறது? உப்பை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் உப்பாக இருந்து நாம் எப்படி செயல்பட வேண்டும்? மார்க்கெல்ன சுவிசேஷம் அதனுடைய 9வது அதிகாரம், மார்க்கெல்ன சுவிசேஷம் 9வது அதிகாரம் அதனுடைய 50வது வேதவசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். மார்க்கெல்ன சுவிசேஷம் 9வது அதிகாரம் 50வது வசனத்தை வாசிப்போம். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்பு உடையவர்களாயிருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, உங்களுக்குள்ளே உப்பு உடையவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ளே நீங்கள் உப்பு உடையவர்களாக நீங்கள் காணப்படுங்கள் என்று சொல்லிவிட்டு பாருங்க, அடுத்த வார்த்தையில சொல்கிறார், ஒருவரோடு ஒருவர் சமாதானமாயிருங்க. அல்லேலூயா. இரண்டாவது, இந்த உப்பினுடைய தன்மை என்ன தெரியுமா? இந்த உப்பு பாருங்க, எந்த காரியத்துல எதுல போட்டாலும் என்ன செய்யறதுன்னா அது அப்படியே கரைந்து அதோட ஒன்றாக இணைந்து விடுகிறது. அல்லேலூயா. சார், நான் இதுலலாம் என்ன செய்ய மாட்டேன், நான் கரைய மாட்டேன், நான் மட்டன்லாம் கரைய மாட்டேன். ஏன்? நல்ல பணம் கொடுத்தானே வாங்கிட்டாங்க, டேஸ்டானது தானே, நான் ஏன் அதில் கரையணும்னு சொல்லிட்டு இது அந்த இடத்துல விழுந்து நான் கரைய மாட்டேன்னு இருந்தால் மட்டன் ஒருத்தரை சாப்பிட முடியாது. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில நம் வகைகளில் உண்ணுகிற உணவுகளில் இந்த உப்பு மட்டும் கரையாம இருந்திருந்தா பாருங்க, அதை சாப்பிட முடியாது. அப்ப எங்க உப்பை போட்டாலும் எதுல போட்டாலும் அது கரைந்து அதோட இணைந்து விடுகிறது. அல்லேலூயா. அந்த ஆகாரத்தோடு இணைந்து விடுகிறது. அதற்கு பிற்பாடு அந்த உப்பால தேடி பார்த்தாலும் காணாது. அல்லேலூயா. அது கரைந்து ஒன்றோடு ஒன்றாக இணைந்து விடுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில நீ இந்த உப்பை போல இருக்கணும். ஸ்தோத்திரம். நீ எல்லா மனுஷரோட சமாதானமா இருக்கணும், உப்பை போல. அல்லேலூயா. எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருக்கணும். யார்கிட்ட சண்டைக்காரியா இருக்கக்கூடாது. இந்த மனுஷனை எனக்கு பிடிக்காது, இவங்கள்ட்ட நாங்கள் பேச மாட்டோம், இவங்க சண்டைக்காரங்க, இவங்களை கண்டா நாங்கள் பார்க்க மாட்டோம், திரும்பி பார்க்க மாட்டோம், சிரிக்க மாட்டோம், இவங்களெல்லாம் எனக்கு பிடிக்காது, ஆகையினால இவங்ககிட்ட நான் ஐக்கியப்பட மாட்டேன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில இருந்தா மாதிரி அவர்களை எப்படி கர்த்தருக்குள்ளால கொண்டு வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உப்பு எந்த இடத்திலும் அது கரைந்து எந்த இடத்திலும் அதோடு கூட ஒன்றாக இணைந்து விடுகிறது போல கர்த்தர் சொல்கிறார், உன்னை எந்த இடத்துல வைத்தாலும் அந்த இடத்துல இருக்கிற எல்லா மனுஷரோட நீ சமாதானமா இருக்கணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம். அது இன்னாரு எல்லாம் பார்க்க கூடாது. ஜாதி வித்தியாசம் பார்க்காத. ஐயா அவங்க அண்ணா ஆளாங்கும், ஐயா அவங்க இப்படிப்பட்ட ஆளாங்கன்னு சொல்லி பார்க்காத. எல்லா மனுஷரோட சமாதானமாயிரு. அல்லேலூயா. சில நேரங்கள் அவருடைய சுவாபங்கள் கடினமான சுவாபங்கள் சொன்னா நீ என்ன செய்ய, கொஞ்சம் ஞானமாயிரு. அல்லேலூயா. அதற்காக அவங்களை கண்டு பேசாம சிரிக்காம ஒரு வார்த்தை கூட என்னன்னு சொல்லி கேட்காம இருக்காத. அவங்கள ஒதுக்கி வைக்காத. உப்பு எதையும் ஒதுக்கி வைக்கிறது இல்லை. அல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க போட்டாலும் கரைந்து அப்படியே ஒன்றோடு ஒன்று அவைகளோடு இசைந்து விடுகிறது. கர்த்தர் சொல்கிற, நீ எந்த இடத்துல இருந்தா, நீ ஸ்கூலுக்கு போனியா, அங்க எனக்கு பிடிக்காத ஆளுன்னு சொல்லி ஒதுக்கி வைக்காத. இந்த டீச்சர் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லாத, இந்த பிள்ளைகள் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி சொல்லாத. எல்லா மனுஷரோடு கலந்துரு. அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு மட்டும் நீ விலகிரு. அல்லேலூயா. அவனுடைய கெட்ட சுவாபங்களுக்கும் கிரியைகளுக்கும் மட்டும் நீ விலகிரு. ஆனா உன்னுடைய வாழ்க்கையில உன்னை தனிப்பட்ட நிலையில நீ ஒதுக்காத. அல்லேலூயா. நீ உப்பை போல நீ கலந்துரு. நீ உப்பை போல எல்லாரிடத்திலும் நீ ஐக்கியமாயிரு. நீ உப்பை போல எல்லாரிடத்திலும் சமாதானமாயிரு என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திர. வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அந்த வார்த்தையில விதமாய் சொல்கிறார். ரோமருக்கு நிருபம் 12வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசித்து பார்த்தால், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் ஒரு மனுஷனும் சண்டைக்காரி, மோசமானவா, கெட்டவா, இப்படிப்பட்டவா, அப்படிப்பட்டவா, கோளுக்காரி அப்படி நான் சொல்லி நீங்க ஒதுக்கி வைக்காம, கூடுமானால் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எபிரேயர்கள் நிருபம் 12வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசித்து பார்த்தாலும், யாவரோடும் சமாதானம் உள்ளவர்களாய் இருக்க நாடுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் யாவரோடும் சமாதானமா இருக்கணும். பாருங்க, அதற்கு இயேசு பாருங்க எந்த இடத்துல போட்டாலும் எங்க போனாலும் எல்லாரோடும் அவர் ஐக்கியப்பட்டுட்டார். அவர் யார்ட்டுமே பகை கிடையாது. யாரையும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி ஒதுக்கி வச்சதும் கிடையாது. அல்லேலூயா. பாருங்க, நான் அடிக்கடி சொல்கிறது, இயேசு பாருங்க பல நேரங்கள்ல பல பாவிகள், ஆயக்காரர்கள், பரிசேயர்களால பாவின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கப்பட்டவங்க பாருங்க, அவர்கள் கூட, அந்த ஆயக்காரர்கள் கூட இயேசுவை எங்க வீட்டுக்கு வாரோம், எங்க வீட்டுல சாப்பிட வாரோன்னு சொன்னா உடனே அந்த வீட்டுக்கு போயிடுறாரு. எங்க வீட்டுல சாப்பிடுன்னு சொன்னா அந்த வீட்டுல சாப்பிட்டுறாரு. இல்லையா? பாவிய கூட அவர் என்ன செய்யல, ஒதுக்கி வைக்கல. கொடும்பாவிய கூட ஒதுக்கி வைக்கல. இல்லையா? பாருங்க, ஸ்தோத்திரம். யோவான் 8வது அதிகாரத்துல 1லிருந்து பிந்தின வசனம் வரைக்கும் நான் வாசித்து பார்க்கும் பொழுது, உபச்சாரத்துல கைமையுமாய் பிடிக்கப்பட்டாலும் சொல்லி ஒரு ஸ்திரியை கொண்டு வராங்க. அல்லேலூயா. பாருங்க, கைமையுமாய் பிடிக்கப்பட்டால் வேதபாரகர்கள், பரிசேயர்கள் கொண்டு வருகிறாங்க, இவளை கல்லஞ்சு கொல்லணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர்கள் எல்லாரும் அவளை ஒதுக்குறாங்க, அவ பூமியில இருக்கக்கூடாது, சாகணும்னு சொல்லி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, அவளை கூட ஆண்டவர் நேசித்து பாருங்க, அவளுடைய பாவங்களை கூட மன்னித்து, இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையில ஒரு ஆறுதலை கொடுத்து கல்லறியர்களுக்கு அவர்களை தப்புவித்து ஆண்டவர் அனுப்பினார். அல்லேலூயா.